தடைகள் என்று எண்ணி ஒதுக்காமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு விதவிதமான காய்ச்சல்கள், அந்த காய்ச்சல்களால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள், அந்த பக்க விளைவே நம்மை நிரந்தரமான நோயாளியாக மாற்றி விடுவதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு சிக்கன்குனியா சம்பந்தப்பட்ட காய்ச்சல்களும் டெங்கு சம்பந்தப்பட்ட காய்ச்சல்களும் ஏற்பட்ட பிறகு உடம்பில் கடுமையான மூட்டு வலிகளும் வீக்கங்களோடு கூடியிருக்கக்கூடிய மூட்டு வலிகளும், சில நேரங்களில் அது முடக்குவாதத்தை போலவே தோற்றமளிக்கக்கூடிய முட்டுகளுடைய அழற்சி வலி நோயாக மாறிவிடுவதை நம்ம பார்க்குறோம். என்னதான் மூட்டு வலிகளுக்கும் அழற்சிகளுக்கான மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது கூட வலிகள் குறையாத ஒரு தன்மை, வீக்கங்கள் மிக அதிகமாகி உடலை பாதிக்கின்ற தன்மை, நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது சிரத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்குறோம். வெண்மை நிறமான பூக்களை கொண்டு, ஊதா கலந்த வெண்மை நிறமான பூக்களை கொண்டு தரையில் வளரக்கூடிய சிறு செடி வகை தாவரம் இந்த சிரத்தைன்னு சொல்லலாம். இந்த சிரத்தையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இன்ஃப்ளமேட்டரி ஜாயிண்ட் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய மூட்டு வலிகளையும் முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சாதாரணமாக நமக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான மூட்டு வலிகளையும் நீக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சிரத்தையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு ரெட் லிஸ்டட் ஸ்பீஷிஸில் வைக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்கிறது. அதாவது இன்றைக்கு கிட்டத்தட்ட அழிந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இது இருக்கிறத பார்க்குறோம். ஆனாலும் இன்றைக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். ஒரு 20 கிராம் இந்த சூரணத்தை எடுத்து ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீரில் இட்டு அதை கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை காலை 100 மில்லி, மதியம் 100 மில்லி, இரவு 100 மில்லி 3 வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும் போது படிப்படியாக உடலுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் இந்த வலிகளும் வேதனைகளும் குறைந்து விடுவதை பார்க்க முடியும். முடக்குவாதம் அல்லது சரவாங்கின்னு நம்ம சொல்லக்கூடிய நோய் ஏற்படும் போது நமக்கே தெரியும், உச்சி முதல் பாதம் வரை உடலில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகள்லையும் கடுமையான வீக்கங்களும் வலிகளும் ஏற்படுவது அப்படிங்கிறது ஒன்று. சில நேரங்களில் முட்டுகளுடைய அமைப்பு, முட்டுகளுடைய இயக்கங்களும் மிகப்பெரிய அளவில் மாறி போய் விடுவது அப்படிங்கிறது ஒன்று. மூன்றாவது, எல்லா மூட்டுகள்லையும் கடுமையான வீக்கங்கள் ஏற்பட்டு, இந்த மாதிரி மழைக்காலம் குளிர்காலம் வந்தால் சொல்ல வேண்டியதே இல்லை, இரவு படுக்கையில் அந்த பக்கம் இந்த பக்கம் கூட திரும்பி படுக்க முடியாத அளவுக்கு நரக வேதனை ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஸ்டீராய்டு மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலும், பயோலாஜிக்கல் இன்ஜெக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் வலிகளில் முன்னேற்றம் ஏற்படாமல் உடலுடைய பாதிப்பு மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். இதை குறைக்கக்கூடிய அழகான மருந்து இந்த சிரத்தைன்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த சிரத்தையிலேருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை ஒரு 3 வேளை அப்படிங்கிற மாதிரி ஒரு 100 நாட்கள் சாப்பிடும்போதே அவங்க முட்டுகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களும் வீக்கங்களும் குறைந்து போய் விடுவதையும், ஓரளவுக்கு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ முடிவதையும் நம்ம பார்க்க முடிகிறது. வட இந்தியாவில் இந்த சிரத்தை ரொம்ப ரொம்ப பிரசித்தம். குறிப்பாக ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், அதே போல் ஹரியானா மாநிலங்களில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆயுர்வேத மருத்துவர்கள் அல்லது பரம்பரை மருத்துவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, யுனானி மருத்துவர்கள் குறிப்பாக அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய முக்கியமான மருந்துகளில் ஒன்றாகவே இந்த சிரத்தை, குறிப்பாக முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட அல்லது வேறு ஏதாவது காய்ச்சல்களால் வரக்கூடிய இந்த மூட்டு நோய்களை பலப்படுத்தக்கூடிய, முட்டு நோய்களை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்னும் கொஞ்சம் இடங்களில் சிரத்தையை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய எண்ணெயை கூட நேரடியாக வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவி குளிக்கின்ற ஒரு பழக்கத்தையும் வைத்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ சிரத்தையை பொறுத்தவரையிலும் 20 கிராம் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து வடிகட்டணும். ஒரு துணியை வைத்து வடிகட்டணும். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மதியம் ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு 3 வேளை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது படிப்படியாக உடலில் நிறைய மாற்றங்கள், அதில் ரொம்ப குறிப்பாக ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வலிகள் குறைவது, மூட்டு வீக்கங்கள் குறைவது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு நியூரோபதி அல்லது நியூரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, கைகளுடைய விரல் நுனிகளில் மட்டும் ஒரு குத்தல் வலி அல்லது எரிச்சல்,
பாதங்களில் ஓய்வில் இருக்கும்போது மட்டும் ஒரு கடுமையான வலி மற்றும் எரிச்சல் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். என்னதான் வலிக்கான மாத்திரைகளை எடுத்தாலும் பூச்சிக்களை பூசினாலும் கூட அந்த எரிச்சல் குறையாமல் எப்போ பார்த்தாலும் கடுமையான எரிச்சலாகவே அது இருக்கிறத பார்க்க முடியும். நியூரோபதி அல்லது நியூரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை, இதை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிரத்தையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெய் தான். அந்த எண்ணெயை ஒரு 20 மில்லி அளவுக்கு எடுத்து எரிச்சல் ஏற்படக்கூடிய பகுதி, இப்போ கைகளாக இருக்குன்னா கழுத்தில் ஆரம்பித்து கை முழுவதும் தடவணும், கால்களாக இருக்குன்னா இடுப்பில் ஆரம்பித்து கால் முழுவதும் தடவணும். அந்த நரம்பு செல்லக்கூடிய பாதைகள் முதலிலிருந்து கடைசி வரை நன்றாக தேய்த்து அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் வைத்து அதன் பிறகு வெந்நீர் வைத்து குளிக்கின்ற முயற்சிகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். இதை செய்யும்போது படிப்படியாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் நீங்க பெற்று இரத்த ஓட்டத்துடைய அளவுகள் அதிகரிக்கப்பட்டு நரம்புகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த புரதச்சத்து இருக்கக்கூடிய குரோட்டின் எல்லாமே நல்ல பலமாக்கப்பட்டு பார்த்திங்கன்னா படிப்படியாக நரம்புகளில் இருக்கக்கூடிய எரிச்சலும் உளைச்சல், குறிப்பாக அந்த கால் உளைச்சல்னு சொல்லுவாங்க. ராத்திரி நிற்கிற வரையிலும் ஒன்றும் தெரியாது, நடக்கிற வரையிலும் ஒன்றும் தெரியாது, வேலைக்கு போயிட்டு எல்லாம் வர வரையிலும் ஒன்றும் தெரியாது. எல்லாம் முடிச்சுட்டு காலை தூக்கி வச்சு படுக்கும்போது யாராவது காலை பிடிச்சு விட்டால் நல்லது அல்லது காலை முறுக்கி விட்டால் நல்லதுங்கிற அளவுக்கு கடுமையான ஒரு உளைச்சல் ஏற்படுவதை பார்க்க முடியும். அந்த உளைச்சலை குணப்படுத்துகின்ற அழகான ஒரு மருந்து, வெளிப்புறமாக தேய்க்கும் போதே குணப்படுத்துகின்ற அழகான ஒரு மருந்து இந்த சிரத்தையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் தான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. மூன்றாவது, நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சிறுநீர் கழிப்பது அப்படிங்கிறது அடிக்கடி கழிக்கக்கூடிய ஒன்று, அல்லது சிறுநீர் கழிக்கும்போது ஒரு எரிச்சலுடன் சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி எரிச்சலுடன் சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது அதை குறைத்து குணமாக்கக்கூடிய மிக அழகான மருந்துகளில் ஒன்றாக இந்த சிரத்தை இருக்கிறத பார்க்குறோம். லேசாக சூடு செஞ்சுட்டு அந்த எண்ணெயை வெளிப்புறமாக அடி வயிற்று பகுதிகளில் தடவினாலும் சரி, அல்லது சிரத்தையிலிருந்து கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை காலை 20 மில்லி, மதியம் 20 மில்லி, இரவு 20 மில்லி உணவுக்கு முன்பு சாப்பிட்டாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறுநீர் அடிக்கடி கழியக்கூடிய பிரச்சனை, குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா தும்மும் போது சிறுநீர் கழித்து விடுவது, இருமும் போது சிறுநீர் கழித்து விடுவது, தரையில் உட்கார்ந்து ஊனி எழுந்திருக்கும் போது சிறுநீர் கசிந்து விடுவது, இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த பிரச்சனையை நீக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிரத்தை தான் நம்ம சொல்லணும். சிரத்தையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயமாக இருக்கட்டும், அல்லது சிரத்தையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயாக இருக்கட்டும், வெளிப்புற பூச்சினாலேயே அந்த சிறுநீர் பையையும் சிறுநீர் சுருங்கி விரியக்கூடிய சுருங்கி விரியக்கூடிய அந்த விகிதத்தையும் மாற்றி சரி செய்யக்கூடிய அழகான ஒரு மருந்தாக இந்த சிரத்தையை நம்ம சொல்லலாம். எனவே நேயர்களே, இந்த சிரத்தை என்னதான் ரெட் லிஸ்டட் ஸ்பீஷஸ்ன்னு சொல்லக்கூடிய கிடைக்காத ஒரு மூலிகையாக இருந்தாலும் கூட வணிக ரீதியாக இன்றைக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சரியான முறைப்படி இந்த சிரத்தையை ஒரு மருந்தாக பின்பற்றி வந்தோமேயானால் உட்புறமாக இருந்தாலும் சரி வெளிப்புறமாக இருந்தாலும் சரி நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் இருக்கும் பிரச்சனைகளை கண்டு நம்மை நாம் ஒதுக்கி விடாமல் அவற்றிற்கான தீர்வுகளை எவ்வாறு நாம் காணலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக பாலியல் குற்றங்கள், அதுவும் குழந்தைகள் தொடர்பான குற்றங்கள் தொடர்பாக நீதிமன்றங்களுடைய பல்வேறு அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கின்றன. முக்கியமாக ஊடகங்களில் அது தொடர்பான செய்திகள் வெளியிடுவது தொடர்பாக பல்வேறு வழிகாட்டுதல் நெறிமுறைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் சமீபத்தில் பீகாரில் பல காப்பகங்களில், அதாவது ஆதரவற்றோருக்கான காப்பகங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த சிறுமிகள் அவர்கள் பாலியல் ரீதியான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி என்பது பரவலாக வெளிவந்தபோது அது அனைவரையுமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது என்று சொல்லலாம். அந்த செய்தி நாடு முழுவதும் பரவலாக வெளிவந்தன. அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த பாதிக்கப்பட்ட சிறுமிகளையே பேட்டி எடுத்து வெளியிட்டதையும் கூட நாம் பார்த்தோம். இதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கில் நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணை தொடர்பான
எந்த செய்தியையும் வெளியிடக்கூடாது என்கிற ஒரு தடையை பிறப்பித்தது. அதற்கு எதிராக ஊடகங்களின் சார்பில் அங்கு வாதிடப்பட்டது. நீதிமன்றத்தில் இதுபோன்ற கண்மூடித்தனமான தடைகளை ஊடக செயல்பாடுகளின் மீது விதிக்கக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கை வைத்தபோது ஊடகங்களே இதுபோல் விசாரணை நடத்துவதை ஏற்க முடியாது, தனிநபர்களுடைய அந்தரங்கம் பாதிக்கப்படுவதை சகித்து கொள்ள முடியாது என்று என்கிற துணியில் நீதிமன்றம் ஒரு கண்டிப்பை வெளியிட்டிருக்கிறது. இங்கே இந்த பிரச்சனையை நாம் எப்படி அணுகுவது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. ஒருபுறம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல குற்றங்கள், அந்த குற்றத்தினுடைய உண்மையான பரிமாணம், தாக்கம் என்பது ஊடக விசாரணைகளின் மூலமாகத்தான் வெளியே வருகின்றன என்பதை நாம் மறுக்க முடியாது. நிறைய நேரங்களில் விசாரணை அமைப்புகள் குற்றங்களை மூடி மறைக்கக்கூடிய விதத்தில் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். குற்றவாளிகள் தப்பக உதவக்கூடிய விதத்தில் சாட்சியங்களை அளிப்பது அல்லது பொய் சாட்சியங்களை தயாரிப்பது, அந்த பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டி அவர்களை மௌனமாக்குவது போன்ற விஷயங்கள் அதிகாரம் படைத்தவர்கள் அல்லது பணபலம் படைத்தவர்கள் மிக சுலபமாக இந்த குற்றங்களை குழி தோண்டி புதைத்து விடுகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் அப்படி ஏராளமான குற்றங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன, மறைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்று மீடியா ஆக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த ஊடக செயல்பாடுகள், அது நீங்கள் தொலைக்காட்சிகள், பத்திரிகைகளுடைய விரிவாக்கமாக இருக்கலாம், சமூக வலைத்தளங்களினுடைய பரவலாக்கம், இவற்றின் காரணமாக நடைபெறக்கூடிய குற்றங்கள் உடனுக்குடன் கவனத்திற்கு வருகின்றன, அவை மக்களுடைய பார்வைக்கு வருகின்றன, விசாரணை அமைப்புகளுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது, நீதிமன்றம் அதில் விரைந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகிறது. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் ஊடகங்களுக்கு மிக கடுமையான கட்டுப்பாடுகளை நீங்கள் தொடர்ந்து விதித்து கொண்டே போனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஊடக செயல்பாடுகள் பெருமளவிற்கு முடங்கி போக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய விசாரணை அமைப்புகளை கண்காணிப்பதற்கும் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்று சொல்லக்கூடிய நீதிமன்ற செயல்பாடுகளை துரிதப்படுத்துவதற்கும் வெளியே இருந்து இந்த ஊடக செயல்பாடுகள் சுதந்திரமாக இருப்பது மிக மிக அவசியம். அதே சமயத்தில் ஊடகங்களுக்கு எந்த தார்மீக நெறியும் இல்லையா என்றால் நிச்சயமாக இருக்கின்றன. மிக முக்கியமாக பாலியல் ரீதியான விஷயங்களில் பாதிக்கப்படக்கூடியவர்களுடைய அடையாளங்களை எந்த தயக்கமும் இன்றி வெளிப்படுத்துவது, வெளியிடுவது என்பது அது எந்த விதத்திலும் ஏற்புடைய ஒன்று அல்ல என்பதுதான் உண்மை. ஏனென்று கேட்டால் அந்த வழக்கு விசாரணை, அந்த பரபரப்புகள், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறார்களோ இல்லையோ, ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழ்நாள் முழுக்க தொடர்ச்சியாக அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்கிற அடையாளத்தை சுமந்து வாழ வேண்டியிருக்கிறது. இந்தியா போன்ற கலாச்சார ரீதியான பழமையான ஒரு நாட்டில் அல்லது ஒரு உடல் சார்ந்து மிகவும் பிற்போக்கான மதிப்பீடுகள் கொண்ட ஒரு நாட்டில் பாலியல் ரீதியாக வன்முறைக்கு ஆளானவர்கள் சுய கௌரவத்துடனும் சமத்துவத்துடனும் மற்றவர்கள் முன்னால் வாழ்வது என்பது கடினமாகிவிட்டது. அப்படி ஒருவருடைய அடையாளம் வெளியே வந்த பிறகு அவர் சமூக வாழ்க்கையில் ஒரு இயல்பான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாத அளவிற்கு இங்கு கலாச்சார தடைகளும் தப்பெண்ணங்களும் நிறைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இது போன்ற விஷயங்களில் ஊடகங்கள் எவ்வளவு பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அது பல சமயங்கள் அவர்கள் பெரிய ஊடகங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும் சரி, பரபரப்பு செய்தியில் யார் முந்தி செல்வது என்பதில் பலருக்கும் இடையே ஒரு கண்மூடித்தனமான போட்டி நிலவுகிறது. இந்த போட்டியில் அவர்கள் தனி மனிதர்கள் பாதிக்கப்படுவதை பற்றி கவலைப்படுவது கிடையாது. இது ஒரு அறமற்ற செயல். இது தொடர்ச்சியாக நடைபெறுகிற போது ஊடகங்களின் மீது, அதனுடைய சுதந்திரத்தின் மீது கை வைக்க வேண்டிய ஒரு சாதகமான சூழலை அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெற்றுவிடுகிறார்கள். இதற்கு ஊடகங்கள் அனுமதிக்கக்கூடாது. தமக்குத்தாமே அவை தார்மீக ரீதிகளை பின்பற்ற வேண்டும். ஏற்கனவே விதித்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும். இல்லாவிட்டால் நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சுதந்திரத்தை இழப்பதற்கு நாமே காரணமாகி விடுவோம். எப்படி பார்த்தாலும் பத்திரிகைகளுக்கு என்ன வழிகாட்டுதல்களை, ஊடகங்களுக்கு என்ன வழிகாட்டுதலை நீதிமன்றம் வழங்கினாலும் அது அடிப்படையில் நீதிமன்றங்களுடைய புலனாய்வு சுதந்திரத்தை அது பறிப்பதாக இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய விருப்பம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம்.
நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் டாக்டர் ஆர் சுப்பிரமணியம். ஒரு கல்வியாளராக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே பயிற்சி, கல்வியோட ஆலோசனை நிறைய இடங்களில் தங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சுட்ருக்காங்க. இன்றைக்கி பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த இடங்கள்லாம் பயிற்சி தேவைப்படுது, திறன் மேம்பாடு ஏன் அவசியம், சுயதொழில் முனைவோராக வரவங்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகள் தேவை, இப்படி பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கல்வியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். பல கல்லூரியில் பொறுப்பில் இருக்கீங்க, ஐஐஎம் போன்ற நிறுவனங்கள்லாம் நீங்கள் விசிட்டிங் ப்ரொஃபஸராகவும் இருக்கீங்க, சிஏ அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இதற்கான ஒரு பயிற்சியாளராக நீங்கள் இருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இருக்கிற சூழலில் பயிற்சி அப்படின்னா எந்த மாதிரி இடங்கள்லாம் கல்விக்கு அப்பாற்பட்டு தேவை அப்படின்னு வரும்போது திறன் மேம்பாடு அவசியம்ன்றதை வலியுறுத்தி சொல்கிறீங்க. ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் தாண்டி சுயதொழில் முனைவோராக ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து அவங்க ஒரு தொழில் தொடங்க வரைக்குமான பயிற்சிகளையும் கொடுக்குறீங்க. அப்படின்னும் போது இன்றைக்கி ஒரு கல்வி சார்ந்தும் பயிற்சி சார்ந்தும் நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. நம்ம முக்கியமானதாக திறன் மேம்பாடு சார்ந்தும் சுயதொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஆலோசனைகள், இந்த 2 விஷயத்தை மையமாக வச்சு முழுமையாக பேசுவோம். இன்றைக்கி படிக்கிற காலத்திலேயே எல்லாரும் எவ்வளோதான் படித்து முடிச்சுட்டு அகாடமிக் ரிசல்ட்டில் வந்தாலும் சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்றாங்க. அந்த இடத்துல முக்கியமான ஒரு பங்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்குது. நம்ம படிப்பை தாண்டி சில திறன்களை வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் சர்வே பண்ண முடியுன்ற ஒரு சூழல். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்க்குறீங்க சார்? இப்போ பார்த்திங்கன்னா உலகத்தில் 199-93 கண்ட்ரி இருக்குது. 7.3 பில்லியன் பாப்புலேஷன் சொல்கிறோம். இந்தியாவிலே 130 கோடி இருக்குது. இப்போ ஒருத்தரும் படிச்சுட்டு வெளில வராங்க. இந்த பிகாம்னு வராங்க, அப்புறம் எம்காம்னு வராங்க. ஆனால் ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லை. நாங்கள் இந்த டேலிகிராஃபர் இதுக்கெல்லாம் ஸ்கில் நிறைய பேர் தேவை இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எடுத்துனீங்களா சென்னையிலேயே 2 லட்சம் பேருக்கு வேண்டியிருக்கும் தேவையே. அப்போ அந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக நாங்கள் செய்கிறோம். டேலிகிராஃபர், அதே மாதிரி அக்கௌண்டிங் பேசிஸில் ஜிஎஸ்டி இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் ட்ரைனிங், இதெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக செஞ்சு அவங்கள ஒரு தனி இண்டிவிஜுவல் பர்சனாக ஆக்குறோம். இது காலேஜ்லேயே அவங்க செஞ்சாங்கன்னா நல்லது, சில காலேஜில் செய்கிறதில்ல. இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் நீங்கள் ஆட்டோமொபைல் பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் பண்ணுறோம். எந்தெந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் நிறைய எடுத்துன்னு போகிறாங்களோ. இப்போ சில பேருக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோன்னா ஈவன் குக்கிங் கூட பண்ணுறோம். குக்கிங்கில் நிறைய பேருக்கு தேவை இருக்கிறதுனால அது ஒரு தனி விங்க ஒருத்தர் நடத்துகிறார். அது மாதிரி எடுத்துன்னு போகும்போது ஃப்யூச்சரில் அவங்க இண்டிவிஜுவலாக தொழில் ஆரம்பித்து செய்யலாம். முத்ரா லோன் ஸ்கீம் இருக்குது. இல்லைன்னா அவங்க வேலைக்கு போகிறதுக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் யூஸ் ஆகும். தவிர அந்த படிப்பு சர்டிஃபிகேட்ன்றது ஒரு சைடு, அது பாஸ்போர்ட் மாதிரி ஒரு சைடு, இது ஒரு சைடு எடுத்து செய்கிறோம். இது எந்த தேவை இருந்தாலும் செய்ய வைக்கலாம். இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் தான் இந்த தொழில் நுகர்வோர் போகிறதுக்கு நாங்கள் பிஸ்னஸ் பிளான் எடுத்து கொடுப்போம். என்ன ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு தரணுமோ பண்ணலாம். ஃபினான்ஷியல் சம்மரி, அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபினான்ஷியல்லாம் ப்ரொஜெக்ஷன் வரும், என்ன மாதிரி பேங்க்கில் கேட்கணும் லோனு, இல்லை வெளில எங்கே கேட்கலாம், எந்த தொழிலில் எடுத்துட்டால் நல்ல விதமாக வர முடியும் அப்படின்னு அவங்களே பயோடேட்டாவை ஸ்டடி பண்ணி அவங்க இண்டிவிஜுவலாக ஸ்டடி பண்ணி நிறைய கவுன்சிலிங் பண்ணி ஒரு லெவலில் கொண்டு வரோம். ட்ரைனிங் நிறையா தனியாகவும் கொடுக்குறோம். இதுக்கே ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்போ அவங்க தனி கவித்துள்ளாக வரலாம். நாங்கள் நிறைய இந்த பிந்தி, இந்த ஈட்டபிள் ஐட்டம்ஸ்க்கெலாம், அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்டுவாங்க, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய செஞ்சு கொடுத்து ஒருத்தரையும் தொழில் டெவலப் பண்ணி விடுறோம். இது 2 சைட்லேயும் முடியும். ஒன்றுத்தை பற்றியுமே இன்னும் விரிவாக பேசலாம். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் தெளிவான ஒரு புரிதல் தேவைப்படுது. இப்போ இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு அக்கௌண்ட்ஸ், பிகாம், அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு தேவையான சில ஸ்கில்ஸ் சொன்னீங்க. நான் இன் ஜென்ரல் எந்த ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறனாலும் அவங்களுக்கு படிப்பை தாண்டி என்ன மாதிரி திறன்கள் தேவைப்படுது. ஒரு இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணணுன்னாலும் சரி, ஒரு மேனேஜ்மெண்ட்குள்ளே போகணுனாலும், இல்லை கெரியரில் அடுத்த லெவல் போகணுனாலும் எப்படிப்பட்ட ஒரு திறன்கள் இன்றைக்கி தேவைப்படுது? கீழ் லெவல்லேருந்தே வரேன். இந்த டிப்ளமா படிச்சிருக்கவங்களாம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பண்ணலாம். தனியாக இண்டிவிஜுவலாக 2 வீலர் 4 வீலர் மெக்கானிக்காக தனியாக ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். டிரைவர்ஸ் தேவை. ஆனால் டிரைவர் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் பண்ணுறதுக்கு ஸ்கீம்ஸ் இருக்குது. இதை தவிர அவங்க நமக்கு இந்த ஏசி மெக்கானிக்கு, இந்த வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் க்ளீனிங்க்கே தனி ஸ்பெஷல் ஸ்கில். அதில் ஏர்ன் பண்ணாலும் இண்டிவிஜுவலாக நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஒருத்தர் ஒரு 50,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறார் பர் மந்த், நல்ல ட்ரெயின்மெண்ட். ஆனால் இதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங் வேணும் ஃபுல்லாக. அந்த மாதிரி ஸ்கில் இருக்குது. நான் படிப்பு மட்டும் சொல்ல, மற்ற சைடில் இருக்கிற ட்ரைனிங்கும் பண்ணலாம். இவங்க அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைசேஷன்,
ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா அடுத்த லெவலில் போகலாம். சில பேர் வந்து ஏசி ரூமில் உட்காந்து ஒயிட் காலர் ஜாப் பார்ப்பாங்க. சில பேருக்கு வந்து தொழில் பண்ணுறேன், நான் எது வந்தாலும் டெவலப் பண்ணுறேன். ஏன்னா ஏசியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசி மெக்கானிக்கோ இல்லை ஏதாவது பல்பு மெக்கானிக்கோ எல்லாமே தேவை, எலக்ட்ரிஷியன் தேவை, ப்ளம்பர்ஸ் ஃபுல்லாக தேவை. இந்த வேரியஸில் வந்து கிட்டத்தட்ட 220 சென்டர் இருக்குது. ட்ரைனிங் பார்ட்னராக ஒருத்தர் ஆகணும். ட்ரைனிங் பார்ட்னர் ஆகிட்டு அவனை நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது. அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க அந்த தொழில் எடுத்து ஆரம்பித்து ட்ரெயின் பண்ணாங்கன்னா இண்டிவிஜுவலாகவே ஆரம்பிக்கலாம். அந்த முத்ரா ஸ்கீமில் 5 லட்சத்துலேயும் 10 லட்சம் வரைக்கும் லோன் ஸ்கீம் இருக்குது. எல்லாத்தையும் அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் நிறைய பேருக்கு கிடைக்கிறது அந்த லோன். அவன் இண்டிவிஜுவல் தொழில் ஆரம்பித்து பண்ணலாம். ஒரு 2 வீலர் மெக்கானிக், ஒரு 4 வீலர் மெக்கானிக்கு, இல்லை ஏசி மெக்கானிக்காக இருக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி வாஷ்ரூம் கிளீனிங் இருக்கலாம், இல்லை வாட்டர் டேங்க் கிளீனிங். இதெல்லாம் சைடில் தாண்டி வந்தீங்கன்னா இந்த ஹவுஸ் கீப்பிங் இருக்குது, ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ்ன்னு இருக்குது. எல்லா சர்வீஸ்லேயுமே இப்போ பீப்புள் தேவை. நம்ம சொன்ன ஏரியா வந்து பிகாம் முடிச்சு வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கான். அப்போ டாக்ஸேஷன் அக்கௌண்டிங் பண்ணால் ஸ்கோப் ரொம்ப வைட். இண்டிவிஜுவலாகவே பண்ணால் இல்லை எல்லா கம்பெனிஸ்லையும் எடுத்துப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் 20,000 இடத்துல போய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு கேள்வி. இந்த இருங்காட்டுக்கோட்டைலாம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 பேரே தேவை இருக்குங்களா? அத்தனை இடத்துலையும் எல்லாம் நிறைய ஒரு 10 லட்சம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது. நான் அட்வைசர் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எம்எஸ்எம்இயில் அதில் பேஸ் பண்ணிங்கன்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் யூஜாக இருக்குது. இங்கே பாண்டிச்சேரியும் தமிழ்நாடும் நிறைய ஒரு 10 லட்சம் யூனிட் இருக்குது. எல்லாருக்குமே தேவை இருக்குது. எல்லோரும் எங்ககிட்ட வருவாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, இது எப்படி பண்ணுறது. அப்போ ஒருத்தர் தொழில் பண்ணி விட்டால் அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு 15,000 20,000 சேலரி வரும். அவன் இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணுவான். இதுதான் மெயின் தொழில் முன்பாடு பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட். அதுக்கு வந்து நம்ம அது இருந்தால் தான் நம்மளால் வர முடியும். சில பேருக்கு இஆர்பி பேக்கேஜ்னு ஒன்று இருக்குது, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்கு. இந்த சில யூனிட்டில் அதையும் ட்ரெயின் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரு 2 மாதம் 3 மாதம் ட்ரெயின் பண்ணணும். அத்தனைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே பண்ணி தராங்க. இவங்க ட்ரெயின் பண்ணி வேலைக்கு போகிறது அந்த சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட்லேருந்து வரும். இருந்ததுன்னா பெட்டர், நல்ல இடத்துல போய் ஜாயின் பண்ணலாம். இதுதான் முக்கியமானது. இதுக்கு என்ன உண்டோ எப்போ ஒன்று சில பேர் கான்டாக்ட் பண்ணலாம். வி கேன் ஆல்சோ ஹெல்ப். கண்டிப்பாக சார். இப்போது ஸ்கில்ஸ் பற்றி பேசும்போது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னீங்க, ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் கவர்மெண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ ஒரு சுய தொழில் முனைவோராக ஆகணும் ஒருத்தர் நினைக்கிறாங்க, நான் படித்து முடித்த உடனே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஆரம்ப கட்ட ஆலோசனை என்ன ஒருத்தர்கிட்ட போனால் அவங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம், டைரக்ஷன் என்ன பண்ணணும்னு தெரியாமல். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கவுன்சிலிங்னா என்ன நடக்கும்? இப்போ ஒன் டு ஒன்னே பண்ணுறோம். ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஜாதகத்துலேருந்தே ஆரம்பிக்கிறோம். நான் என்ன சொன்னீங்க, ஜாதகம் பார்த்துன்னு வாங்க, உங்களுக்கு இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க பயோடேட்டா எடுத்து பார்க்குறது, என்ன ஸ்கில்லில் நீங்கள் உங்களுக்கு தேர்ச்சி வரும் இல்லையா நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணித்தரோம். அதுக்கப்புறம் சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங் இருக்குது. எந்த சைக்காலஜியில் போவாங்க, அதாவது அவங்களுக்கு எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்குது, எந்த லைனில் போனால் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். இதை ஸ்டடி பண்ணிட்டு கொடுத்தப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பிளான் இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு என்ன பண்ணுறோன்னா, அந்த பாண்டிச்சேரி ரோட்டில் இந்த 2 வீலர்லாம் போயிட்டு பைக் ரெஸ்டர்னு பேர். 2 வீலர் எங்கேயாவது நிற்கிறதுனா அவன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவன் ஃபில்லப் பண்ணி எடுத்துகிட்டு போவான். அதுக்கு ஒன்றுமே இல்லாதனால பிஸ்னஸ் பிளான் போட்டு கொடுத்தோம். வரைபடம்னு பேர் பிஸ்னஸ் பிளானை. ஃபுல் பட்ஜெட்டோட 5 வருஷத்துக்கு இவங்க எப்படி இருப்பாங்க அதை போட்டு கொடுத்தப்புறமா தான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் கம்ப்ளீட்டாகவே. அதில் எல்லாமே வரும். இத்தனை மேன் பவர் வேணும், இத்தனை ப்ரொடக்ஷன் பண்ணணும். நீங்கள் மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் இருந்தால், இல்லை வாங்கி விற்கிற ட்ரேடிங் கன்சர்ன் மாதிரி இருந்தாலும் அதுவும் பண்ணலாம், ஒரு ட்ரேடர் மாதிரி. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன் ஃபுல்லாக கொடுக்கும் 5 வருஷத்துக்கு. இதை கொடுத்தப்புறம் நாங்களே லோனு இதுவும் ஏற்பாடு பண்ணி விடுவோம், பேங்க்லேயோ ப்ரைவேட்லேயோ. இப்போ ப்ரைவேட்டோ பேங்க்லேயோ வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டின்றது அவங்க எதாவது வச்சா தான் வர முடியும். ஈக்விட்டி இன்வெஸ்டர்னு இருக்காங்க, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு மனசு தகுந்து வந்து ஒரு 1 கோடி கேட்டாங்கன்னா 20 லட்சம் 25 லட்சம் தரலாம். ஒரு 50 லட்சம் கேட்டாங்கன்னா 30 லட்சம் தரலாம். முதல்ல கொடுத்து ஆரம்பித்து விடுவாங்க. அது மாதிரி எக்கச்சக்க பேர் இந்தியாவில் இருக்காங்க, அவுட் சைடில் இருக்காங்க. நாங்கள் அதுவே பண்ணி விடுறோம். இந்த மாதிரி எந்த இன்வெஸ்டார்கிட்ட கொடுத்தா அது சரியாக வரும். இப்போ ஒருத்தருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அவங்க வந்து வேரியஸ் அகாடமிக் சைடில் பண்ண போகிறாங்க. அவன் வந்து எத்திக்கல் ஆக்கிற மாதிரி 3 பேர் காலேஜ் ட்ராப் அவுட். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கோடிக்கு பண்ணிருக்கோம். அது ஒரு 4 மாதம் ஆகுது. ஃபுல்லாக அவனை ட்ரெயின் பண்ணி அவன் கொண்டு வந்து, ஆனால் அவன் தான் பேசணும். நான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தா கூட அவன் தான் பேசணும். இன்வெஸ்டாரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய டீப்பாக இருக்கும். சில பேர் 50 லட்சம் ஒரு கோடி தருவாங்க, முதல்ல ஆரம்பித்து விடுவாங்க, கூடவே இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயார். இப்போ நீங்கள் செய்யணும் இல்லைங்களா, நீங்கள் சஸ்டெயினபிலிட்டின்னு இங்கிலீஷில் வேர்டு மாதிரி செஞ்சாகணும். 3 வருஷம் 5 வருஷம் செஞ்சாகணும். நீங்கள் எடுத்துகிட்டு ஆரம்பித்து விட்டுட்டு போக முடியாது. அந்த மாதிரி ஃப்யூச்சரிஸ்டிக் ஏரியாஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த ஒரு ஆட்டிடியூடில் பண்ணலாம். அதுதான் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு மெட்ரோஸில் இங்கே சிட்டியில் இருக்கிறவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க.
ஒரு கிராமப்புறத்துலேருந்து ஒரு உயர்கல்வி படிச்சுட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற புரிதலை தாண்டி கம்யூனிகேஷன் ஸ்கில்லேருந்தே நம்மளுக்கு இன்னைக்கு தேவைப்படணும் இல்லைங்களா? டெக்னிக்கலாக அவங்க பண்ண போகிற விஷயங்கள் பற்றின ஒரு புரிதல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியுங்கிறது வெளியில் எக்ஸிபிட் பண்ணுற டேலண்ட் இல்லாமல் கூட சில வாய்ப்புகள் இழக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு எப்படிப்பட்ட பயிற்சிகள்லாம் இருக்குது? இப்போ வந்து 3 ஆக்சுவலாக நல்ல லாங்குவேஜ் தெரிஞ்சால் பெட்டர், தமிழோ இங்கிலீஷோ. நாங்கள் சில இடத்துல சொல்லி அவங்களை ட்ரெயின் பண்ண வைக்கிறோம், எப்படி பேசணும், எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும். இப்போ தமிழ்னா சரி, இல்லைனா இங்கிலீஷில் கூட ட்ரெயின் பண்ண சொல்லி. ஏன்னா இவங்க போய்ட்டு 1 கோடி 2 கோடி வாங்கும்போது அவங்க தான் பேசி ஆகணும். நாங்கள் என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் பவர் பாயிண்ட் பண்ணாலும் நாங்கள் என்ன சொல்லுவோம் நாங்கள் சொல்லுவோம். அப்போ அவங்களோட ப்ராடக்ட் மாதிரி வராது. நான் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பண்ண முடியும்? 5 பேர் 10 பேருக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியாது, அவங்களா ப்ரெசென்ட் பண்ணோம். அதுக்கும் பயிற்சி சொல்லி விடுறோம். சில இடத்துல மேனேஜபிளாக இருந்தால் பெட்டர். ஏன்னா தமிழில் தான் பேசுங்க, வர இன்வெஸ்டர் இங்கிலீஷ் இருந்தால் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக்கிறோம் அப்படின்னு தான் மெயினாக பண்ணுறது. இதுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் ட்ரைனிங் இருக்குது. இது காலேஜே எடுத்து ட்ரைனிங் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டர். எல்லா காலேஜுமே இந்த மாதிரி தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ ட்ரைனிங் பண்ணி கொடுத்தா ஒரு லெவலில் வரும். நம்ம லாங்குவேஜ் பற்றி சொல்ல முடியாது. சில இடத்துல தெலுங்கு பேசுகிறாங்க, சில வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இவங்க இன்வெஸ்டர் சில பேர் அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியாது, என்ஆர்ஐ ஃபாரின் இன்வெஸ்டர். அதனால் இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்குறது பெட்டரு. ஒரு 3-4 மாதம் ஆகுங்க ட்ரெயின் பண்ணி கொண்டு வரதுக்கு. ஃபுல்லாகவே ராவாக இருக்கிறவங்களே ட்ரெயின் பண்ணுறது. சில பேருக்கு ஐடியா நல்லாயிருக்கும், சில டைம் ஃபண்டிங்கும் இருக்கும், எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அதுக்காக நாங்கள் கை கொடுக்குறதுன்னு பேர் ஹேண்ட் ஹோல்டிங். அவங்கள பிஸ்னஸ் பிளான்லேருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து எப்படி பண்ணலாம். அதுக்கப்புறமும் ஆடிட்டிங்கோ டாக்ஸேஷனோ எல்லா ஆஸ்பெக்டும் உங்களுக்கு பண்ணி கொடுவோம். இப்போ கம்பெனியாக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா பண்ணி கொடுத்துடலாம் டோட்டலாக. இல்லை இண்டிவிஜுவலாக நான் ஃபார்ம் பண்ணி இண்டிவிஜுவலாகவே இருக்கேன் சார் கொஞ்சம் நாளைக்கு, இல்லை பார்ட்னர்ஷிப்பாக இருக்கேன் அப்படின்னாலும் கை கொடுத்து பண்ணலாம். எவ்ரி இயர் டேக்ஸ் ஃபைலிங் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் எப்படி நார்மலாக எத்திக்கலாக ஸ்டாண்டர்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுப்போம் ஃபுல்லாகவே. இதுக்குன்னு தனி பயிற்சியே இருக்குது. இது ஒரு தனி விங்காகவே செய்யணும் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை தவிர. ஏன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப்ன்றது ஒரு பெரிய இது. அவன் சஸ்டெயின் பண்ணால் தான் பிஸ்னஸ் மேன் ஆகலாம். நாங்கள் இங்கிலீஷ்லேயே சொல்கிறது ஆல் ஆண்டர்ப்ரனர்ஸ் பிகம் பிஸ்னஸ் மேன். இப்போ எல்லா பிஸ்னஸ் மேனும் ஆண்டர்ப்ரனர்ஸ் இல்லை. ஏன்னா சில பேர் அவங்க அப்பா அம்மா அதை எடுத்து நடத்திருப்பாங்க. அது நடத்தி கொடுக்க ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்மெண்ட்டுன்னு பேர். ப்ரொஃபஷ்னலாக எப்படி மேனேஜ் பண்ணணும். அவன் வந்து இப்போ ராவாக வரவங்களுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும், அப்புறம் ஒரு 3 வருஷம் ஆகும் இண்டிவிஜுவலாக ட்ரெயினர். அதுக்கப்புறம் நீங்கள் செய்யணும்னு கொடுறது. செஞ்சவங்களே கஷ்டப்படுறாங்க. 200-300 கம்பெனிஸ் வருது எங்ககிட்ட. கிண்டியில் எம்எஸ்எம்இயில் எங்களோட ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அந்த சமயத்தில் நிறைய பேர் வந்து கேட்பாங்க எப்படி பண்ணுறதுன்னு பண்ணலாம். அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது மாதம் நடத்துகிற கேபிட்டல், அதுக்கே கஷ்டப்படுறாங்க நிறைய இடத்துல. ஸோ அதுக்கு எப்படி செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு கொடுப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பிட்ட இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரியான ஒரு தொழில் தொடங்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேட்ரிங் சன்ரைஸ் இண்டஸ்ட்ரின்னு பேர். கேட்ரிங்கில் பெருசாக எடுத்துன்னு போனவங்களாம் நல்லாயிருக்கு. நல்லா கற்றுனாங்கன்னா நீங்கள் இது ஒரு சீசன் தீபாவளி சீசன் ஸ்வீட்ஸும் கிடையாது, வருஷம் ஃபுல்லும் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ இந்த ஏன்னா இடும்பைக்கு 2 வயிறே வாய்ந்தல் எழுதுன்னு ஓவியா சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிடாமல் இருக்க முடியாது, தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி வாட்டரு, ஃபுட்டு, அப்புறம் எனர்ஜி செக்டார். இப்போ எனர்ஜியில் நான் வந்து சின்னதாக சோலார் லெவலில் பண்ணுறேன், சோலார் எனர்ஜி பண்ணுறேன்னா அதுக்கும் ஸ்கோப் நிறையா இருக்குது. எப்போவுமே இருக்கிற மாதிரி சில ஏரியாஸ் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி ஏரியாஸை கண்டு இவன் பெருசாக உடனே 2 வீலரோ 4 வீலரோ மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, ஒரு கேமராவோ ஒரு கம்ப்யூட்டரோ மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. எதாவது பண்ண முடியுமோ அதை செஞ்சு கொடுப்போன்ற நிறையா ஸ்கோப் இருக்குங்க. நிறைய டெக்ஸ்டைலில் இருக்குது. இப்போ திருப்பூர் டெக்ஸ்டைல், சிவகாசியில் பிரிண்டர்ஸ்க்கு இருக்குது நிறையா ஸ்கோப்பு. பிரிண்டிங் எத்தனை வேணால் வைக்கலாம். பிரிண்டிங் ஏன்னா எல்லா பிஸ்கெட்ஸ்லேருந்து எல்லா மேனுஃபேக்சருமே பிரிண்டிங் முக்கியம். ஸோ பிரிண்டிங் சைடில் பண்ணலாம், கிராக்கர் சைடில் போடலாம். வேறு சரி ஏரியாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வைட் ஸ்கோப் இருக்குது. இப்போ இந்த எம்பாசிங்னு இருக்குது, ஃபைல்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே எம்பாசிங், டிஷர்ட்டில் எம்பாசிங், அதுக்கே எக்ஸலன்ட் ஸ்கோப் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பெரிய குரூப்போடு நாங்கள் சின்ன குரூப்பை அட்டாச் பண்ணி விடுவோம். அப்படி இருக்கும்போது எந்த தொழிலில் வரானோ, இப்போ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்தால் ஆட்டோமொபைல் சைட்லேயே மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஃபுல்லாக. இல்லை மெக்கானிக்கல் வரணும்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பேஸாக இருக்குது, கெமிக்கலில் இருக்குது, பெயிண்டிங் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜில் வரும். எல்லாத்துலேயுமே ஸ்கோப் இருக்குது. அவங்களுக்கு மனசு இருக்கணும், செய்யணும்னு முனைஞ்சு செஞ்சு நான் இதிலேயே இருக்கணும் அப்படின்னு இருந்தால். ஏன்னா ஜாப் சீக்கராக தான் இருக்கக்கூடாது, ஜாப் ப்ரொவைடராக இருக்கலாம். எப்போவுமே ஜாப் ப்ரொவைடராக இருக்கணும்னா நீங்கள் வந்து அதுக்கு நம்மளாவே எடுத்து டெவலப் பண்ணணும். நீங்கள் ஒரு 5 பேர் 10 பேருக்கு வேலைக்கு தரலாம் இல்லைங்களா? இப்படி தான் அவங்க மனசில் புகுத்துறது. கேட்ச் தான் மற்ற எங்கே விவேகானந்தா சின்ன வயசுலேருந்து இந்த மனசில் வந்ததுன்னா ஆண்டர்ப்ரனர்ஸாக வரதுக்கு பெரிய ஸ்கோப் இருக்குது. இப்போது நிறைய புதிய தொழில் முனைவோராக வரவங்க ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் கண்டினியூ பண்ண முடியாமல் திருப்பி வேலைக்கு போகிற ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை சிக்கல்கள்லாம்
எதனால் எங்கே ஏற்படுது? அதுக்கு தான் நாங்கள் முதலேருந்தே ட்ரைனிங் பண்ணி கொடுத்து இந்த 2 ஹேண்டுன்னு சொல்லுவோம். ரைட் ஹேண்டுறது ஒரு ஃபினான்ஸ்காரன் வந்து லாங் ஃபண்டிங், அதான் நீண்ட தூரம் என்ன பண்ணணும்னு தீர்மானம், மாதம் என்ன பண்ணணும். இப்போ இதே முதலேருந்தே சிக்கனமாக இருந்து எப்படி பண்ணணும். அக்கௌண்டிங்கில் கன்சர்வேட்டிசம் சொல்லுவோம், கஞ்சத்தனம். அதான் நீங்கள் ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்க முடியாது, ஆனால் இன்கம்மை ஏற்றணும், எக்ஸ்பென்சஸை குறைக்கணும். அப்போ இவங்களுக்கு முதலேருந்தே சொல்லிக் கொடுக்கும்போது பேலன்ஸ்டாக போகும். நீங்கள் ஒரு அவசரத்தில் போய் ஒரு டாக்டர்கிட்ட போனால் சொல்லிக் கொடுக்குறது வேறு. அவர் வந்து இதை எடுங்க அதை எடுங்கன்றார். ப்ரிவென்ஷன் இஸ், அதாவது வருமுன் காப்பவன் அறிவாளி. முதல்லேருந்தே எடுத்துட்டா பயிற்சி அது பெட்டராக இருக்கும் இல்லைங்களா. அதை முதலேருந்தே நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். என்ன மாதிரி செய்யணும், இந்த மாதிரி டிஃபிகல்ட் டைமில் எப்படி வரணும், அதுக்கு முன்னாடிலேருந்தே கொண்டு போனால் இவங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். எப்போ ஃபண்டு வராது, எப்போ ஃபண்டு இருக்கும், எப்போ ப்ராடக்ட் மூவ் ஆகும், நீங்கள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இங்கே எப்படி பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட்டில் எப்படி பண்ணுறீங்க, அந்த அத்தனை பயிற்சியுமே அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் வரும். அப்புறம் கூடவே வச்சுட்டு போவோம் 2-3 வருஷத்துக்கு. நான் சொல்கிறது 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்களாம் இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா இன்னும் நிறைய பேர் லைனில் இருப்பாங்க. நான் இந்த ட்ரைனிங்லாம் 91-92 பண்ணிட்டுருக்கேன். 1991 ஒரு 300 பேருக்கு ஆரம்பித்தோம். வருஷம் 300 பேருக்கு ட்ரெயின் பண்ணுறோம். முதல்ல உமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பண்ணோம், செல்ஃப் ஹெல்ப் குரூப்லாம். அதுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் தான் சர்வைவ் ஆகி இத்தனை வருஷத்தில் பண்ணுறாங்க. அவங்க வேரியஸ் ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஒன்று வந்து இந்த பிந்தி மேனுஃபேக்சரிங், ஒன்று இந்த ஃபுட்டு, இந்த சீடை முறுக்கு, இந்த ஸ்நாக்ஸ் வெரைட்டிலாம் நிறையா போகிறது. அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த டிஃபிகல்ட் டைம்ஸை முன்னாடியே சொல்லி கொடுத்து செய்வோம். எங்ககிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் பீப்புள் இருக்காங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ஹேண்டில் பண்ணுவாங்களே. இவங்களுக்கு இதை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி தான். அது ஒன்றும் டிஃபிகல்ட்டாக எனக்கு தோணலை. ஒருத்தர் வேலைக்கு போய்டுறாங்க, சில இடத்த விட்டுட்டு வேலைக்கு போய்டுறாங்க. அப்படின்னா சில வேலை ப்ராப்ளம் இருக்கலாம், அவங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஷார்ட் டேர்ம் ரன் பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லைனா வேரியஸ் பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணி லோன் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை அந்த தொழிலில் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கோ இன்டர்னலாகவோ மார்க்கெட் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி டைவர்சிஃபை பண்ணுறீங்க, எந்த ஏரியாவில் போனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தொழில் பண்ணலாம் அப்படின்னு வேணால் ஒரு இன்டென்சிவ் ஒரு 1 வீக் ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணாங்கன்னா இதை என்ன எடுத்துன்னு போகலாம், எப்படி எடுத்துன்னு போகலாம், ஃபினான்ஸில் பண்ணலாமா, இல்லை நான் புதுசாக ப்ரொடக்ஷன் லைன் கண்டுபிடிக்கலாமா, என் மார்க்கெட்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகலாமா, அவங்க ட்ரைனிங் வரும். அந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் இருக்கும்போது ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான்னா அவங்களே உட்காந்து சிந்தனை பண்ணணும். நான் ஒரு காலத்தில் இந்த ப்ராடக்ட் செஞ்சுருந்தேன், இப்போ இந்த ப்ராடக்ட் மூவ் ஆகலை, இந்த ப்ராடக்ட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன எப்படி எடுத்துன்னு போகலாம், எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மார்க்கெட்டில், இன்னும் நியூவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய இருக்குது. சிஐ மாதிரி சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸில் போய் ட்ரெயின் பண்ணாலே அவங்களே சொல்லுவாங்க இந்தந்த இடத்துல புதுசாக நீங்கள் போகலாம், இவ்வளோ செஞ்சுருக்கீங்க அப்படின்ற இது எனக்கு மனசில் படுறது. இது பெட்டர்னு தோன்றுறது. அவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு ஜாப் போகிறது ஈஸி, திருப்பி வந்து ஆரம்பிக்கும் போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக போய்டும். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை செஞ்சுருக்காங்க, கஸ்டமர்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கவங்க கஸ்டமர்ஸை விட்டுட்டு போக முடியாது. இதாக எதனால் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு கஸ்டமர்கிட்டேன்னு ஃபீட்பேக்கும் வாங்கலாம். எது மாதிரி எடுக்கலாம் ஃப்யூச்சரில், நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சில கவுன்சிலர் சில கன்சல்டன்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு புதுசாக எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். புது விதமாக டைவர்சிஃபிகேஷன் பேர். இதுலேயே இன்னொரு கம்பெனியோட தொழிலோடு சேரலாமா, இல்லை சின்ன கம்பெனியோடு சேர்ந்து செய்யலாமா அப்படின்ற வேணால் அவங்க அனலைஸ் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக. விச் கேன் ஹேவ் அ ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச். இல்லை நான் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி நான் வேறு விதமாக ஆரம்பிக்கிறேன், இன்னொரு 5 வருஷத்தில் பெருசாக வர புது தொழிலில் போகிறேன் அப்படின்னாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது அவங்க தான் உட்காந்து திங்க் பண்ணி கேட்டு சொல்லணும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அதில் ஒரு லாஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இது போச்சு, அதனால் இதை போட்டுட்டு வேறு பிஸ்னஸ்க்கு போகிறேன்னு போயிட முடியுமா? அப்போ இந்த லாஸை யார் எடுத்துப்பாங்க? அது எப்படி நம்ம ரெக்கவர் பண்ண போகிறோம்? அந்த கிரைசிஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு கூட ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது இல்லை டு மீண்டு வர்றதுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ லாஸ் இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க, எதனால் லாஸ் வருதுன்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதை திங்க் பண்ணிட்ட அப்புறமா இதே தொழிலே பணம் இன்னும் 5 வருஷத்தில் வருமா, இல்லை இதிலேயே நான் முளைஞ்சு இருந்தால் திருப்பி லாஸ் வருமானு ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு புது விதமாக இருந்ததுன்னா அதுலேயே தொழில் போகிறது தான் பெட்டர். இப்போ லாஸ்ன்றது BIFRன்னு இருக்குது, போர்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க சிக்னஸ் ப்ரோக்ராம்லாம் போட்டு கொடுப்பாங்க. இதே பேங்க்கே இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதை செய்யுங்க, அதுக்கு நாங்கள் ஃபண்ட் பண்ணுறோம், இல்லைனா இந்த கம்பெனி மூடி புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பழைய செட்டில்மெண்ட் பண்ணலாம். இப்போ பேங்க்கெலாம் 30 days 90 daysனாலே NPAன்னு ஆகிடுது. அதனால் லாஸ் இருந்தால் கூட நீங்கள் இதை மேனேஜ் பண்ணி தான் புதுசாக ஆரம்பித்து செய்யணும். இதே தொழிலையே டைவர்சிஃபை தான் பண்ண சொல்கிறேன் தவிர இதுக்கு புதுசாக மூடிட்டு ஆரம்பிக்க சொல்ல. பட் இதில் வந்து எந்த மாதிரி வருது, இப்போ நீங்கள் வந்து எம்பாசிங் வருது, எனக்கு வந்து ஃபைல்ஸில் எம்பாசிங், கவர்ஸில் எம்பாசிங், நான் டிஷர்ட்டில் பண்ணலாமா, இல்லை நான் வேறு விதமாக எடுத்துகிட்டு போய் ஷூவில் பண்ணலாமா, புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலையே. அப்படி இருக்கும்போது லேஸ் மேனோவர் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறையா விதம் இருக்குது டோட்டலாகவே. இதுக்கு ஸ்கீம் போடுறது நர்சிங் ஸ்கீம் பேர். ஸ்கீம் ஆஃப் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி எடுத்துன்னு போகலாம், இது 1-to-1 பேசினா தான் கவுன்சிலிங்கில் வரலாம். இதுக்கு வந்து தனி ஸ்கீம்ஸு, தனி MSME
எல்லா குரூப்புமே இருக்குது. இப்போ இவங்க வந்து நான் இதனால் செஞ்சுட்டுருக்கேன், நான் வேறு விதத்தில் போகிறேன்னா தனியாக தான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு தனியாக லோன் எடுத்து ஆரம்பித்தா தான் கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த லாஸை பேங்க்கில் வாங்கியிருக்காங்களா இல்லை இவங்களோட தொழில் லாஸா? ஜாபுக்கு போகிறதுனால இந்த லாஸை மேக்கப் பண்ணுறது தான் ஈஸி இல்லை. நீங்கள் ஒருத்தொருத்த கேஸுக்கு தான் பண்ண முடியும். ஒருத்தருக்கு பெருசாக 1 கோடி லாஸ் வந்திருக்கு, எத்தனை வருஷமாக வந்திருக்குன்றது அனலைஸ் பண்ண இல்லைங்களா? அது 1 to 1 அனலைஸ் பண்ணி சொல்லலாம். அவங்க திங்க் பண்ண வேண்டியது எல்லாமே, நான் இது ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இருந்துட்டேன், இன்னும் நான் சஸ்டெயின்டாக இருந்தாகணும், இதுக்கு நான் இதை மூடி எடுத்துன்னு கொண்டு போகலாமா, இதையே கொண்டு போகலாமா? அமால்கமேஷன் ஒன்று இருக்குது, இன்னொரு கம்பெனியோட அமால்கமேட் பண்ணலாம். சில பேர் அப்படி பண்ணுறாங்க. இல்லைன்னா டைவர்சிஃபை பண்ணிட்டு இதே ஏரியாவிலே நான் வந்து ஆட்டோமொபைல் டோர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், நான் இப்போ இந்த இதுலேருந்து நான் வேறு மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு போகிறேன், பண்ண சான்ஸ் இருக்குது. ஒருத்தர் வந்து வீடெல்லாம் கட்டுன்னு ஆரம்பித்தார், 5 லட்சம் தான் வீடு. அது கிட்டத்தட்ட வந்து எஸ்கிமோஸ் ஹீட் ப்ராசஸ்லாம் வீடு கட்டுற மாதிரி அதை டைவர்சிஃபை பண்ணார். ஏன்னா அது ஏற்கனவே பேம்பு அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தார். ஸோ இவங்களோட 1 to 1 இண்டஸ்ட்ரி பேஸை பார்த்து தான் நம்ம அடுத்த ஸ்டேஜை சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு கல்வியாளராக நிறைய கல்லூரிகளுக்கு நீங்கள் ஒரு விசிட்டிங் பகுதி நேர விரிவுரையாளராக இருக்கீங்க அப்படின்னாலும் நிறைய கல்லூரிகளோட உங்களோட பணிகள் இருக்குது. அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி கல்வி முறையில் என்ன சேஞ்ச் இவ்வளோ திறன்கள் வெளியில் வந்து தேவைப்படுது அப்படின்னும் போது அதை கல்வி மூலமாக என்ன பண்ணலான்னு ஆலோசனை சொல்வீங்க? இப்போ இவங்க ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணாலே எந்தெந்த காலேஜுமே முதலே இண்டஸ்ட்ரியில் என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதை ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஒரு அடிஷ்னல் சப்ஜெக்டாக, இப்போ யூனிவர்சிட்டி பேஸ் சிலபஸ்லாம் மாற்ற முடியாது, ஒரு அடிஷ்னல் சப்ஜெக்டாக ஃபஸ்ட் இயர்லேருந்தே கொண்டு வந்து அவங்கள அன்னிலேருந்தே ட்ரெயின் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ 4 வருஷம் பிஇ படிக்கிறாங்க, 3 வருஷம் பிகாம், முதலேருந்தே ட்ரெயின் பண்ணி 3 வருஷத்தை முடியும் போது இவன் பேங்க்குக்கு போக முடியுமா, இன்சூரன்ஸுக்கு போகலாமா, இல்லை இவன் வந்து ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு போகலாமா, அங்கே என்ன மாதிரி ட்ரைனிங் ரிக்வயர்ட். இப்போ ப்ளூ பிரிசம் டெக்னாலஜின்னு ஒரு ட்ரைனிங் ரிக்வயர்ட் ஆட்டோமொபைலெலாம், அந்த ஆட்டோமொபைலுக்கு முதலேருந்தே ட்ரெயின் பண்ணி கொடுக்குறது பெட்டர். பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கு சாஃப்ட்வேர் தேவை, 4Xன்னு ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் தேவைன்னா ஹியூஜ் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. இந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அவங்க முதலேருந்தே ட்ரைனிங் கொடுக்கலாம். அப்புறம் அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில், எப்படி பேசணும், எப்படி பர்சனாலிட்டி டெவலப் பண்ணணும், எப்படி ஒரு குரூப் டிஸ்கஷன் ஒரு இன்டர்வியூ போர்டை ஃபேஸ் பண்ணணும், முதல் வருஷத்துலேருந்தே ட்ரெயின் பண்ணால் 3 வருஷத்தில் அவங்க சரியாயிடும். அதை எதிர்பார்த்து தான் வரோம், அதுதான் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு. இது இல்லாமல் பாடம் மட்டும் சொல்லி கொடுத்தோ எக்ஸாமினேஷன் எழுதினோ போகாது, அது ஒரு சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் தான். இது செஞ்சாங்கன்னா எல்லா காலேஜுமே கொஞ்சம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஆகும் டோட்டலாகவே. ஸ்கூல் லெவலில் பண்ண முடியாது, காலேஜ் லெவலில் பண்ணுறது பெட்டர். ஏதாவது அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணுறது பெட்டர். சில காலேஜஸ் பண்ணுறாங்க, கிராமத்தில் இருக்கிற காலேஜஸ்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இல்லை, அவங்களுக்கு தெளிவாக தெரியல. ஸோ இதெல்லாம் சேர்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சார். ஒரு கல்வியாளராக இன்றைக்கி ஒரு கல்வி முறையில் ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் நிறைய வழங்கியிருக்கீங்க, தொழில் முனைவோருக்கான பயிற்சிகளையும் வழங்கி அவங்க முழுமையாக ஒரு பிஸ்னஸை தானாக இயங்குற வரைக்கும் ஒரு சப்போர்ட்டை கொடுக்குற பணிகளை நிறைய பேருக்கு செஞ்சிட்ருக்கீங்கன்ற முறையில் இன்றைக்கி எப்படிப்பட்ட திறன்கள்லாம் தேவைப்படுது, புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்றவங்க தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன அவங்கள பற்றின ஒரு புரிதல் தேவைப்படுது, ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிக்கல்கள் வரும், அதுலேருந்து மீண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் இப்படின்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளிலிருந்து நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்திய விடுதலை போராட்ட காலத்தின் தொடக்கத்தில் பூலித்தேவனுக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. அவருடைய சரியான பெயர் பூலித்தேவன் அல்ல, பூழித்தேவன் என்று வரலாற்று ஆசிரியர்கள் இன்று குறிக்கிறார்கள். அந்த பூழித்தேவன் என்பது பூலித்தேவனாகி இன்றைக்கு புலித்தேவன் என்று இயல்பாக சொல்லப்படுகிறது. நெற்கட்டும் செவல் என்று தமிழகத்தின் தெற்கே இருக்கிற பகுதியில் ஒரு பாளையப்பட்டுக்காரராக இருந்து வெள்ளையரை எதிர்த்து களத்தில் போராடி 3 முறை மிகப்பெரிய படையை தோற்கடித்து தன்னுடைய பாளையப்பட்டை உறுதி செய்த பூலித்தேவனுடைய இறுதி நாள் நிகழ்வுகள் எப்படி இருந்தன, அவர் எப்படி மாண்டார் என்பது வரலாற்றில் இன்னமும் உறுதியாக சொல்லப்படவில்லை என்றாலும் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை, எப்படி மறைந்தார் என்பதுதான் தெரியவில்லை. எப்படி வாழ்ந்தார் என்பதை இன்றைக்கும் வரலாறுகள் நமக்கு சொல்லுகின்றன. அந்த பூலித்தேவனுடைய பாளையப்பட்டு இருந்த பகுதியிலே பல்வேறு விதமான பாளையப்பட்டுகள் இருந்தார்கள். அனைவரையும் ஒருங்கிணைக்கிற முயற்சியிலே அவர் ஈடுபடுகிறார் என்பதுதான் வெள்ளையர்களுக்கான கடுங்கோபத்திற்கான முதல் காரணமாக இருந்தது.
1736 60 வரையில் பாஞ்சாலங்குறிச்சியினுடைய அந்த பாளையப்பட்டின் தலைவனாக பொல்லாப்பாண்டியன் கட்டபொம்மு என்று ஒருவர் இருந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, வீரபாண்டிய கட்டபொம்மனினுடைய தாத்தா தான். வீரபாண்டிய கட்டபொம்மனினுடைய தந்தை சகவீரபாண்டியன், சகவீரபாண்டியனினுடைய தந்தை பொல்லாப்பாண்டியன் என்று அவருக்கு பெயர், அந்த பொல்லாப்பாண்டி கட்டபொம்மன் என்று. ஆனால் அவர் பாளையப்பட்டுகளை இணைப்பதற்கு இணங்கவில்லை. மறைமுகமாக ஆங்கிலேயர்களுக்கு அவர் உதவியாக இருந்தார் என்றுதான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இந்த காலகட்டத்திலே தான் ஆங்கிலேயர்களினுடைய படை தளபதியான ஹீரான் என்கிற ஒருவன் மதுரை வரைக்கும் வந்து சேர்ந்தார். இந்த மூவேந்தர் ஆட்சி முடிந்ததிலிருந்தே இப்படி பல்வேறு குழப்பங்கள் தமிழ்நாட்டிலே நடந்தன. பாண்டியர்களின் காலத்திலே தான் மூவேந்தர்கள் ஆட்சி 1310 ஆண்டு முடிந்து போயிற்று. இந்த பாண்டியர் என்பதே பண்டையர் என்கிற சொல்லிலே இருந்து வந்தது தான். சேர சோழ பாண்டியர்கள் என்று வரிசைப்படுத்தப்பட்டாலும் பாண்டியர்கள்தான் பெரும்பான்மையாக பழமையான மன்னர்களாக இருக்கக்கூடும். அந்த பண்டைய மன்னர்கள் அவர்கள்தான், அந்த பண்டையர்கள்தான் பாண்டியர்களாக ஆயிற்று என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள். எந்த பாண்டியர்கள் ஆட்சியை தொடக்கினார்களோ அந்த பாண்டியர்களின் காலத்திலே தான் அது இறுதியில் முடிந்தும் போயிற்று. சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் இடையிலே நடந்த அந்த வாரிசுரிமை போரில் மாலிகாபூரை அழைத்து வந்து பிறகு மூவேந்தர் ஆட்சியே தமிழகத்திலே முடிந்தது என்பதையெல்லாம் நாம் அறிவோம். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த பாண்டியர்களினுடைய தொடர்ச்சியாக நாயக்கர்களான கட்டபொம்முகள் தங்களை காட்டிக்கொண்டார்கள். உண்மையில் சொல்லப்போனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று பெயர் இருந்தாலும் அவருக்கும் பாண்டிய பரம்பரைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் தன் பெயரில் பாண்டியன் என்று இணைத்து கொண்டார். கொடியை கூட மீன் கொடியாக வைத்து கொண்டார். ஆனாலும் பாண்டியர்களின் தொடர்ச்சி என்று அவரை சொல்ல முடியாது. வீரபாண்டியனின் தாத்தா பொல்லாப்பாண்டியன் கட்டபொம்மு மறைமுகமாக ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாகவும் இருந்தார். அந்த நேரத்திலே தான் பூலித்தேவன் பாளையப்பட்டுக்காரர்கள் அனைவரையும் இணைக்க முயன்றான், முடியவில்லை. ஹீரான் மதுரையிலே படையெடுத்து வந்தவன் தொடர்ந்து நெல்லை சீமை வரைக்கும் வந்தான், எல்லோரையும் வென்றான். பூலித்தேவனை அவனால் வெல்ல முடியவில்லை. அதற்கு பிறகு அடுத்த படை வந்தது. அடுத்த படை வருவதற்குள்ளாக பூலித்தேவன் தன்னுடைய முயற்சியில் வெற்றி பெற்று எல்லோரையும் இணைத்து கொண்டான். மறைமுகமாக ஹைதர் அலி அந்த பூலிப்பாண்டியனுக்கு துணையாக இருந்தார். ஏறத்தாழ அந்த மேற்கு பகுதியில் இருக்கிற எல்லா பாளையப்பட்டுகளையும் இணைத்ததற்கு பிறகு பூலித்தேவனிடத்தில் 20,000 குதிரைப்படையும் 25,000 காலால் படை வீரர்களும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரும் படையை அன்றைக்கு எந்த பாளையப்பட்டிலும் யாராலும் வைத்து கொண்டிருக்க முடியாது. 20,000 குதிரைப்படை வீரர்கள் என்றால் எண்ணி பார்ப்பதற்கே பிரம்மாண்டமான ஒரு எண்ணிக்கை. அவ்வளவு பெரிய படை இருந்தாலும் கூட எங்களிடம் துப்பாக்கியும் பீரங்கியும் இருக்கிறது என்று சொல்லி ஆங்கிலேயர்களின் சார்பாக யார் படையெடுத்து வந்தார்கள்? மகபூசு கான் என்பவன் படையெடுத்து வந்தான். மகபூசு கான் யார்? அன்றைக்கு ஆற்காடு நவாபாக இருந்த முகமது அலியினுடைய அண்ணன். முகமது அலியினுடைய அண்ணன் மகபூசு கான் ஆங்கிலேயர்கள் சார்பில் ஆங்கிலேயர்களின் படையையும் இணைத்து கொண்டு வந்தபோதும் பூலித்தேவனை வெற்றி பெற முடியவில்லை. பிறகு மூன்றாவதாக ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தை நடத்தியவன் கான் சாஹிப். கான் சாஹிப்பினுடைய வீரம் வரலாற்றிலே அறியப்பட்ட ஒன்று. கான் சாஹிப் தலைமையிலே அந்த படை வருகிறது என்கிற போது இனிமேல் பூலித்தேவன் அழிந்து போய்விடுவான் என்றுதான் எல்லோரும் கருதினார்கள். அந்த படையையும் எதிர்த்து நின்ற அந்த நெற்கட்டுச் செவலின் வீரன் அல்லவா அந்த பூலித்தேவன். 3 போர்களில் வென்றான். 3 பெரும் தளபதிகள் தலைமையேற்று வந்த அந்த போர்களில் வெற்றி பெற்றாலும் கூட இறுதியில் பூலித்தேவன் என்ன ஆனார், எப்படி மரணமடைந்தார், எந்த போர்க்களத்திலே இறந்தார் என்று இன்று வரையிலும் வரலாற்று ஆசிரியர்களால் அந்த உண்மையை கண்டறிந்து சொல்ல முடியவில்லை. ஏறத்தாழ 1760களிலே அவர் மறைந்து போயிருக்கலாம். அந்த கட்டம்தான் அந்த பொல்லாப்பாண்டியன் முடிந்து அவருடைய மகன் சகவீரபாண்டியன் வந்து அவருடைய மகன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த பொறுப்புக்கு வந்த நேரம் என்று கூறலாம். எனவே பூலித்தேவனுக்கு பிறகு அந்த போரை தொடர்ந்தவர்களில் ஒருவர் என்று வீரபாண்டிய கட்டபொம்மனை அவர் தூக்கிலிடப்பட்ட பிறகு 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தூக்கிலிடப்பட்ட பிறகு 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரையில் அந்த போர்க்களத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் மருது பாண்டியர்கள். சிவகங்கை சீமை அந்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்தது. 1802 1803 அந்த சிவகங்கை சீமையும் வீழ்ந்து விட்டது.
ஏறத்தாழ சிவகங்கை சீமை வீழ்கிற போதுதான் தமிழகத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு இல்லாத நிலை ஏற்பட்டது. அதற்கும் பின்னால் போர் நடந்ததா என்றால் அதற்கு பின்னால் தான் பெரும் போர்களெல்லாம் நடந்தன. ஒரு முதல் விடுதலை போராட்டத்தை தமிழக மண்தான் முன்னெடுத்தது. அது 1806. அதனை வேலூர் சிப்பாய் புரட்சி என்று சொல்ல வேண்டும். ஆனால் நம்முடைய வரலாற்றில் என்ன காரணமாகவோ எல்லா பாடப்புத்தகங்களும் 1857 வடநாட்டில் நடந்த அந்த புரட்சி தான் முதல் விடுதலை போராட்டம் என்று குறிக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் கூட அதனை விடுதலை போராட்டம் என்று சொல்லவில்லை என்றாலும் முதல் சிப்பாய் புரட்சி என்று எழுதி வைக்கிறார்கள். உண்மையிலேயே முதல் சிப்பாய் புரட்சி நடந்தது வேலூரில். அது 1806. ஒரே ஒரு நாளில் அந்த புரட்சி ஒடுக்கப்பட்டு விட்டது என்றாலும் கூட முதலில் நடந்த போர் அதுதான் என்பதை ஏனோ வரலாறுகள் மறைக்கின்றன. இப்படி படிப்படியாக தொடர்ந்த அந்த போராட்ட வரலாறுகள் அனைத்துக்கும் முதல்வனாக தலைமை தாங்குகிறவனாக இருக்கிறவன் பூழித்தேவன் தான். இன்றைக்கும் அவரை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தங்களின் தலைவனாக காட்ட முயல்வது பூழித்தேவனுக்கு செய்கிற பெருமை அல்ல. தமிழகத்திற்கே உரிய ஒரு மாவீரனை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு உரியவனாக ஆக்கக்கூடாது. அவன் தமிழகத்தினுடைய விடுதலை போராட்ட வீரர்களின் வரிசையில் முதல் இடத்தில் நிறுத்தப்பட வேண்டியவன். அவன் தொடக்கி வைத்த அந்த வீர போராட்டங்கள் தான் பிற்காலத்திலே தொடர்ந்து நடந்தன. அந்த பாளையப்பட்டுக்காரர்கள் வெறுமனே ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்தி கொண்டு அடங்கி போகிறவர்கள் என்கிற நிலையை உடைத்து எறிந்து விடுதலைக்காக தன்மானத்துக்காக நிமிர்ந்து நிற்கிறவர்கள் என்கிற ஒரு உண்மையை உலகிற்கு எடுத்து காட்டிய மாவீரன் பூழித்தேவன் தான். வணிகத்தில் எவ்வாறு முதலீடு செய்து அதிகமாக லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் அவற்றை எவ்வாறு சரியாக சேமிக்கலாம் என்பதை பற்றியும் வணிகம் பகுதியில் பார்க்கலாம். விடியலை வா நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் ஒரு வாரமோ தொழில் செய்கிறவங்களுக்கோ இல்லை தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ தேவையான நிதி ஆலோசனைகளையும் தேவையான தொழில் அபிவிருத்தி ஆலோசனைகளையும் தொழில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், பிரச்சனைகள் வந்ததுன்னா எப்படி பேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப் கேபிட்டல்லேருந்து ஆரம்பித்து ஒரு முதல்ல தொழில் தொடங்குறதுக்கு உண்டான தேவையான பணத்துலேருந்து ஆரம்பித்து பெரிய நிறுவனம் வரைக்கும் என்ன மாதிரிலாம் தேவை இருக்குங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லி, அதே மாதிரி நடைமுறையில் ஒரு சில மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய சில ஃப்ராடுலண்ட் விஷயங்களை எப்படி நம்ம ஒரு பப்ளிக்காக ஒரு சாதாரண ஒரு மனுஷராகவோ இல்லை ஒரு நம்ம பணம் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. இப்போது பணம் வச்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாருக்கிட்டையும் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன முறையில் நம்ம இந்த மாதிரி புது ஸ்கீமில் மாட்டிக்க கொள்ளக்கூடாதுங்கிறத நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதில் போன வாரம் நான் சொன்ன விஷயம் ஒரு ஆன்லைனில் ஒரு ஓடிபி ஷேர் பண்ணுறதுனால எந்த விதத்துக்கு நஷ்டமாகுது அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். அதில் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இப்போ முதல் தடவையில் பார்த்திங்கன்னா ஒரு ஓடிபியை நீங்கள் ஷேர் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயிலை கொடுத்து ஒரு பேன் கார்டு நம்பரை கொடுத்தோன்னா உங்கள்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் அதே கஸ்டமர்கிட்டே ஃபோன் பண்ணி சார் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து எல்லாம் எடுத்து வச்சு பேலன்ஸ் ஒரு 4000 ரூபா பணம் போடணும்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு இல்லை தேவையில்லை சார், நாங்கள் எல்லாமே முடிஞ்சதுன்னொன்னே இப்போ அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க, சார் நீங்கள் இப்போ 4000 போட வேண்டாம் சார், ஏன்னா உங்களுக்கு 2 நாள் முடிஞ்சிச்சு, உங்களோட லோன் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த லோன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு மாதம் இஎம்ஐயை திரும்ப அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. இப்போ ஏற்கனவே நான் ஒரு மாதம் இஎம்ஐ போட்டிருந்தேனே சார், அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துட்டிங்களேன்னா சார் அது ப்ராசஸிங் ஃபீஸ் சார், அது முடிஞ்சிருச்சு, அது அந்த அமௌண்ட்டை பிளாக் தான் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது அந்த ப்ராசஸிங் ஃபீ பிளாக்கை ஒன்ஸ் லோன் வரும்போது திரும்ப வந்துடும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் எக்ஸாக்ட் உங்களுக்கு வரக்கூடிய இஎம்ஐ ஃபஸ்ட்டு மாதம் இஎம்ஐ நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களோட அக்கௌண்ட்டில் லோன் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். ஏன்னா அதுதான் எங்களுக்கு ப்ரூஃப் என்ட்ரி. ஏன்னா இஎம்ஐக்கு நீங்கள் பணம் வச்சுருக்கீங்கிறதுக்கு உண்டான ப்ரூஃப் என்ட்ரி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவர் அடுத்தது பேசும்போது திரும்பவும் இவர் போய் பணத்தை போட்டார்னா இதே மாதிரி அவர் ஓடிபின்னு சொல்லி அவங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து திரும்ப அடுத்த மாதமும் எடுத்துருவாங்க, இந்த அடுத்த பணத்தையும் எடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு 80,000 ரூபா நஷ்டமாயிடும். 10 லட்ச ரூபா லோன் தரேன்னு சொல்லிவிட்டு 80,000 ரூபா பணத்தை நீங்கள் இழந்து பண்ணிடுவீங்க. இதில் நீங்கள் அவங்கள்ட்ட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எதுக்கு அவர் லோன் கொடுக்கணும், எதுக்கு நம்மளை துரத்தி அவர் ஃபோன் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோ சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட பேங்க்லேயே அவங்க கொடுப்பாங்க, நீங்கள் நேராக உங்கள் பேங்க்லேயே போய் வாங்கிக்கலாம். நீங்கள் நிறைய இடத்துல கடன் வாங்கியிருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்களோட பேங்க்கில் வாங்க முடியாது.
ஸோ அப்படி வந்து எனக்கு பேங்க்லேயும் கொடுக்கல சார், ஆனால் ஸ்கோர் நல்லா இருக்குது, அவர் கொடுக்குறேன்னு இருக்காரு அப்படின்னா நேராக அந்த எக்ஸிக்யூட்டிவை வர சொல்லுங்கள். வர சொல்லாமல் ஃபோனில் எந்த ட்ரான்சாக்ஷனும் பண்ணாதீங்க. நேராக அந்த எக்ஸிக்யூட்டிவை வர சொல்லிவிட்டு, நீ எந்த கம்பெனியில் வந்திருக்க, உன் ஐடி ப்ரூஃப் கொடு, உன்னோட அட்ரஸ் எங்கே இருக்குது, இந்த அட்ரஸுக்கு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் காட்டுங்கன்னு சொல்லி எந்த கம்பெனியில் வந்திருக்கு எல்லா டீட்டெயிலையும் வச்சுட்டு நீங்கள் எல்லா ஃபார்மையும் கையில் வாங்கிக்கிட்டு, நீங்கள் உங்களோட அவசரத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களோட பணத்தை அவங்க எடுத்துகிட்டு அடுத்த கஸ்டமருக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரி முதல்ல இவ்வளோ நாள் பொறுமையாக பணத்துக்கு வெயிட் பண்ணினீங்க, இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறதுனால மறுநாள் போய்ட்டு எந்த அட்ரஸ்ன்னு கேட்டு எந்த பிரான்ச்சின்னு போய் அந்த பிரான்ச்சில் வரைக்கும் இந்த மாதிரி நபர் வந்திருக்காருங்கிறத விசாரித்து பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போ நீங்கள் வந்து இது ஓடிபி நம்பரை, அதாவது பேங்க்கோட ஓடிபி நம்பர் கொடுக்குற வரைக்கும் கொடுத்துடாதீங்க. கொடுக்குற வரைக்கும் நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அந்த பணத்தை உங்களால் வசூலே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து டெக்னாலஜி அதிகமாக இருக்கிறதுனால யார் எந்தெந்த ஊர்லேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்கங்கிறது தெரியாது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து உங்களோட பேன் நம்பரை வந்து யார்கிட்டயா ரிவீல் பண்ணினீங்கன்னா என்ன மாதிரியான தவறுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, உங்களோட பேன் நம்பரை யூஸ் பண்ணி அவங்க வேறு யாருக்கோ கூட டெபாசிட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒருத்தர் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணுறவரோட பேன் நம்பரையும் நம்ம கோட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இது எல்லாமே உங்களோட அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் இது எப்போதுமே பேன் நம்பர், ஆதார் கார்டு, உங்களோட டிரைவிங் லைசன்ஸை வச்சு அதிகப்படியான விஷயங்கள் பண்ண முடியலனாலும் ஒரு ஐடி ப்ரூஃபாக எடுத்துக்கிட்டு வேறு சில தவறுதலான காரியங்களுக்கு வந்து அந்த ஐடி ப்ரூஃபாக அவங்க யூஸ் பண்ண முயற்சி பண்ணலாம். ஸோ அதனால் அதே மாதிரி பாஸ்போர்ட் காப்பி இது எதுவுமே வந்து உங்கள் கையை விட்டு வெளியில் ரிவீலே பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குளோனிங்னு பண்ணிடுறாங்க. குளோனிங் பண்ணுறாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தோட 100% ஜெராக்ஸ். ஒரு சிம் கார்டை நீங்கள் வந்து ஒரு தவறுதலான இடத்துல நீங்கள் ரிப்பேருக்கு கொடுத்துட்டிங்கன்னா, நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல பீப்புள் நல்லா பண்ணி தராங்க, நான் அதை பற்றி பேசலை. நான் தவறுதல் நடக்கக்கூடிய விஷயம், இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்லி இது வந்து தவறுதலான விஷயத்தை நடக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாங்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ அப்போ அந்த மாதிரி சிம்மை கொடுக்கும்போதே அடுத்த நிமிஷம் சிம்மே க்ளோனிங் பண்ணிவிடுவாங்க. சிம் க்ளோனிங் பண்ணுறதுனா அதில் இருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷனும் அதே மாதிரி டிட்டாவான இன்னொரு சிம் கார்டை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே அவங்க ரிசீவ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் அதுக்குள்ளே ஓடிபி போச்சுன்னா அதுக்குள்ளே ஓடிபி போய்டும், அவங்களே ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து உங்களோட இதில் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு லோன் அப்ளை பண்ணும்போது செகண்ட் வந்து இந்த ஃப்ராடெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட விஷயம், உங்களோட 100% சிபில் ஸ்கோரை நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்காமல் வேறு யாருக்கிட்டையும் போய் பேசவே வேண்டாம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படி சிபில்னு ஒரு ஏஜென்சி இருக்கோ அதே மாதிரி வந்து ஒரு 4-5 நிறுவனங்கள் வந்து ரேட்டிங் கொடுக்குறாங்க. இந்த 4-5 நிறுவனங்களில் 1 or 2 வந்து என்ன மாதிரி லெவலில் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கோர் வந்து இவங்களோட ஸ்கோருக்கும் அவங்க ஸ்கோருக்கும் வந்து வித்தியாசம் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன நினச்சிருப்பீங்க, நம்மள்ட்ட இந்த இடத்துல ஸ்கோரோட குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் அவங்களுக்கு லாகின் பண்ணும்போது உங்களோட டேட்டாவை அவங்க எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து டேட்டாங்கிறது இன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட டேட்டாவை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெளியில் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எத்தனை பேர் வேணாலும் அதை யூஸ் பண்ண முடியும். அதுதான் இன்றைக்கி டேட்டில் ப்ரூஃப் இருக்குது. ஏன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா ஆதார் கார்டு வேணும், ஒரு மொபைல் நம்பர் வேணும்னா ஆதார் கார்டு வேணும். எல்லாத்துக்குமே அந்த நம்பர் இருக்கிறதுனால டம்மியான ஒரு நேமை கொடுத்துட்டு கூட இந்த ஆதார் நம்பர் லிங்க் பண்ணி அவங்க உள்ளே போயிடலாம். திரும்பவும் வந்து அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் தலைகளை நின்னா கூட பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உங்களோட நியரஸ்ட்டு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் அத்தாரிட்டிஸை அணுகி அதுக்குண்டான கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அதுக்கு தேவையான என்னென்ன பிளாக் பண்ணணுமோ அது எல்லா பிளாக்கையும் கையோடு பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த ஆதார் கார்டு ரிவீல் பண்ணும்போது உங்களோட இன்னொரு விஷயம் வந்து உங்களோட எலக்ட்ரானிக் மீடியமில் உங்களோட ஆதார் கார்டு அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அதாவது ஒரு ப்ராமினன்ட் வெப்சைட்ஸ் இருக்குது. பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து ஒரு 15-20 டாப் பேங்க்ஸ் இருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்ன்னு சொல்லக்கூடியது இதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது. பேங்க்குக்கும் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ரெண்டுமே நிதி நிறுவனம் தான். இது டிஃப்ரெண்ட் லைசன்ஸில் இருக்கிறாங்க. அவங்க வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் இருக்காங்க, இவங்களும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் வருவாங்க. ஆனால் நேரடியாக பணத்தை வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பரிவர்த்தனையை பண்ண முடியாத லைசன்ஸில் இவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து NBFCயில் லோன் எடுக்கும்போதும் இந்த மாதிரி டீட்டெயிலை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட டேட்டாவோட கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து முடிஞ்சதுன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி ஆன்லைன்
ரேட்டிங் கொடுக்கக்கூடிய ஏஜென்சியில் ஒரு வருஷத்துக்கு வந்து 770 ரூபா ஏதோ பே கேட்குறாங்க. நீங்கள் அப்படி கட்டினீங்கன்னா அப்ராக்சிமேட் 1000 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா, நீங்கள் ஒரு தொழில் நடத்துகிறவராக இருந்தீங்கன்னா, சப்போஸ் உங்களோட இந்த மூமெண்ட் வந்து நீங்கள் யாருக்கோ அப்ளை பண்ணியிருக்கீங்க, இந்த அப்ளை பண்ணினேன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து நான் எல்லா ப்ராசஸும் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் உடனடியாக போயிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து சிபிலில் அதில் போய் லாகின் பண்ணி இந்த பணத்தை கட்டியிருந்தீங்கன்னா, உங்களோட உண்மையிலே லாகின் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு உண்மையாக தெரிஞ்சிருக்கும், உண்மையிலே அங்கே அந்த மாதிரி இருக்கா, லாகின் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட கிராஸ் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா, பணம் நமக்கு வேணும், பிஸ்னஸ்க்கு வேணுங்கிறதுக்காக தான் நம்ம பணத்தை பாரோ பண்ணுறதுக்கு ஒரு இடத்த சேர்ந்து போகிறோம். பணம் பாரோ பண்ணுற இடத்துலையும் போய் நம்ம கையில் இருக்கிற பணத்தை வந்து விட்டுட்டு வந்துடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா பணம் கடன் வாங்குறதுக்கு இது வரைக்கும் 80,000 ரூபா கிட்டக்க இழந்திருக்கிறார். ஒரு 45,000 இழந்துட்டார், இன்னொரு 40,000 ரூபா இழக்க போகிறாரு. ஸோ அதனால் இது வந்து உங்களோட லோன் எடுக்கும்போதோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கும்போதோ உங்களோட இன்ஃபர்மேஷனை அதிகப்படியான ரிவீல் பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுருந்து ஒரு ஸ்டெப்பும் போக 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 அது எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜாக ரிவீல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கையெழுத்து போடாத எந்த அப்ளிகேஷன்லேயும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து டைரெக்டாக ஒரு என்னோடய நண்பர் வந்து பாதிக்கப்பட்டவர், அவர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸையும் ஏற்கனவே நான் இது அவர்கிட்ட சொல்லியும் இவ்வளவும் கேட்டிருந்தோம், திரும்பவும் அதில் இருக்கிற ஒரு சின்ன மிஸ்டேக்னால் அவசரமாக சார் உங்களோட ஓடிபி வெறும் பிளாக் தான் பண்ணுறோன்னு சொல்கிற ஒரு விஷயத்தினால இவர் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டார், அதில் பணம் போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு சாதாரண ஒரு வேலை செய்கிறவங்களுக்கோ ஒரு பிஸ்னஸ் சாதாரண லெவலில் இருக்கிறவங்களுக்கோ இது ஒரு பெரிய பணம். ஸோ அதனால் இது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து இந்த மாதிரி இதில் வந்து எதுலேயும் மாட்டிக்காமல் இருக்கணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் சொல்ல விரும்புகிறது. நன்றி, வணக்கம். நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத தகவல்கள் நம்மை சுற்றி ஏராளமாகவே இருக்கின்றன. எனவே இவற்றிலிருந்து சிறந்த தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு கற்றலும் கற்பித்தலும் பகுதியில் முதல்ல ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் பணியாற்றுகிற துறையில் வளர்ச்சி பெற வேண்டுமா? அதாவது நீங்கள் உங்கள் துறையில் வெற்றி பெற வேண்டுமானால் அல்லது நிலைத்து நிற்க வேண்டுமானால் அந்த துறையில் தொடர்ந்து நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு இங்கிலீஷில் ஒரு நல்ல வாசகம் சொல்கிறாங்க, மேக் யுவர் செல்ஃப் நாலெட்ஜபிள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உங்களுடைய அறிவை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஒரு தொழிலில் ஒரு வேலையில் நீங்கள் நிலைத்து நிற்க முடியும் அப்படிங்கிறாங்க. மேக் யுவர் செல்ஃப் நாலெட்ஜபிள். இது என்ன சார் எங்களுக்கு எல்லாம் தெரியாதா, எங்கள் அறிவை வளர்த்துக்கணுன்ற விஷயங்கள் தெரியாதா அப்படின்னா தெரிந்திருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் அதை சார்ந்த பயணத்தில் நாம் ஈடுபட்டு இருக்கிறோம்? இந்த கேள்வியை நீங்களே உங்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன். அந்த கேள்விக்கு முன்னாடி நான் யதார்த்தங்களை சொல்கிறேன். உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 10 துறைகள் எடுத்து பாருங்கள். இந்த துறைகளில் கடந்த 20 ஆண்டுகளில் மாபெரும் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. வங்கித்துறை எடுத்துக்கங்க. வங்கித்துறையின் செயல்பாடுகள் எல்லாமே மாறிடுச்சு. முழுக்க கஸ்டமைசேஷன், முழுக்க கஸ்டமர் நோக்கிய, வாடிக்கையாளர் நோக்கிய செயல்பாடுகள், முழுக்க வந்து கணினிமயமாக இருக்குது இல்லையா? இது மட்டும் இல்லைங்க, வங்கித்துறை மாதிரி ஆட்டோமொபைல் துறை வருஷம் புது புது மாடல் கார்கள், புது புது மாடல் பைக்குகள்லாம் அறிமுகமாகுது. 20 வருஷம் முன்னாடி ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருந்தவர், பணிமனை வச்சுருந்தவர், இன்றைக்கு அதே ஒர்க் ஷாப்பில் அதே எக்யூப்மெண்ட்டோட அதே நாலேஜோட செயல்படவே முடியாது. நிறைய புதிய விஷயங்கள் அவர் கற்றுக்கிட்டு இருக்கணும். இதே மாதிரி தான் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி. எவ்வளோ புதுமைகள் பூந்திருக்கு பாருங்கள் கடந்த 20 ஆண்டுகளில். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம் கேட்கவே வேணாம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா புதிய புதிய சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ், வெப் அப்ளிகேஷன்ஸ், மொபைல் ஆப்ஸ் எல்லாமே புதுசாக வந்துட்டுருக்கு. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முந்தைய அறிவோடு நீங்கள் இந்த துறையை இன்றைக்கு அணுக முடியாது. டாக்ஸேஷன், வரி சார்ந்த விஷயம், வருஷந்தோறும் புதிய புதிய வரி விதிப்புகள், குறிப்பாக அந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் நிறைய ஆடிட்டர்களே புரியாமல் குழம்பி போயிட்டுருக்காங்க. ஆக அந்த துறை சார்ந்து, அந்த துறையில் நீங்கள் பணியாற்றிட்டு இருந்தீங்கன்னா
நீங்கள் நாள்தோறும் படிக்கணும், நாள்தோறும் புது புது விஷயங்களை கற்றுக்கணும், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நிறைய துறைகள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. லீகல், நாள்தோறும் எவ்வளவு கோர்ட்டுகளில் எவ்வளவு தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் வாடிக்கையாளருக்கு ஆதரவாக நீங்கள் வாதாடுகிற போது அதையெல்லாம் மேற்கோள் காட்ட முடியும். புதிய புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. சமீபமாக பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்காக சைபர் லாஸ் புதுசாக உருவாக்கியிருக்காங்க. இது சார்ந்த அறிவெல்லாம் இருக்கணும். இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். எஜுகேஷன், கற்றல் நிறைய பாடத்திட்டங்கள் புதுசாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, கற்பிக்கும் முறைகளும் மாறி இருக்குது. பிளாக் போர்ட் டீச்சிங் அப்படிங்கிறது மாறி சார்ட்டு வச்சு எல்சிடி ப்ரொஜெக்டர் வச்சு இன்றைக்கி ஸ்மார்ட் போர்டு வச்சு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு அந்த டீச்சிங் மெத்தடாலஜியே மாறி இருக்குது. சிலபஸ் நிறைய அப்கிரடேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஆக ஒவ்வொரு துறையும் நீங்கள் அறியாவிட்டாலும் கூட, நீங்கள் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட தானாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. இது எத்தனை பேர் புரிஞ்சு நம்ம பின்பற்றி கொண்டு இருக்கிறோம்? ஒன்று குறித்து வச்சுக்கோங்க, உங்களுடைய படிப்பு என்பது, நீங்கள் இதுவரை படித்த படிப்பு என்பது ஒரு வேலை வாய்ப்புக்கு தகுதியான நபர் என்பதை மட்டுமே சொல்கிறது. நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடைச்சிருக்கு, வேலை கிடைச்சதுக்கப்புறம் திரும்பவும் படிக்கணும். அப்போ தான் அந்த வேலையை தக்க வச்சுக்க முடியும். திரும்பவும் படித்தல் என்பது மிக மிக அவசியம். மேக் யுவர் செல்ஃப் நாலேஜபிள். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் துறை சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் துறையில் உங்களுக்கான வேலை உறுதிப்படும். நீங்கள் சேவையாற்றுகிற வாடிக்கையாளர்கள் உற்சாகமடைவார்கள். சரி, எப்படி நான் ஏன் நாலேஜபிளாக வச்சுக்கிறது? எப்படி என்னுடைய அறிவை தொடர்ந்து வளர்த்து கொண்டே இருப்பது? இந்த கேள்விக்கு எழுவது யதார்த்தம் தானே. அதுக்கு சில வழிகள் இருக்குங்க. நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறை சார்ந்த சங்கங்கள் இருக்கும், அமைப்புகள் இருக்கும், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்கும், அதில் உறுப்பினர் ஆகுங்க. அதில் இது மாதிரியான புது புது விஷயங்கள் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஒன்று. ரெண்டாவது, இந்த துறை சார்ந்த புதினங்கள், புத்தகங்கள், நூல்கள் இன்றைக்கு இணையதளங்களில் நிறைய இருக்குது. புது புது வெப்சைட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. வெப்சைட்ஸில், பழைய வெப்சைட்ஸில் நிறைய அடிஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இது மாதிரி ஒரு லீகலுக்கு, டேக்ஸுக்கெலாம் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. புது புது விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆக புதினங்களோ அல்லது இணையதளங்கள்லையோ தொடர்ந்து நீங்கள் வாசிச்சுக்கிட்டே வரலாம். மூன்றாவது, இது மாதிரியான துறைகள் சார்ந்த பணிமனைகள், ஒர்க் ஷாப்ஸ், செமினார்ஸ், கருத்தரங்குகள், இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் பங்கேற்கலாம். ஒரு நாள் கருத்தரங்கு, 2 நாள் கருத்தரங்கு, அரை நாள் கருத்தரங்கு நிறைய இடங்களில் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான புதிய புதிய தொழில்நுட்பம் சார்ந்த, புதிய தகவல்கள் சார்ந்த கருத்தரங்குகளுக்கு போய் நீங்கள் பங்கேற்கலாம். அதன் மூலம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக, நீங்கள் வெளிநாடுகளுக்கு பயணிக்கலாம், குறிப்பாக மேலை நாடுகளில். ஏன்னா அங்கெல்லாம் எதெல்லாம் புதுசாக வருதோ அதெல்லாம் அதே தொழில்நுட்பம் தான் இந்தியாவிலையும் காலப்போக்கில் அறிமுகமாகுது. ஆக உதாரணத்துக்கு ஆட்டோமொபைலில் இருந்தீங்கன்னா ஜெர்மனியில் நிறைய புதிய தொழில்நுட்பங்கள் வருது. நீங்கள் எந்திரத்துறையில் இருந்தீங்கன்னா இங்கிலாந்தில், ஜெர்மனியில், ஜப்பானில், இது மாதிரியான இடங்கள்லாம் நிறைய புதிய தொழில்நுட்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அந்த நாட்டில் அந்த தொழில்துறையில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் எக்ஸிபிஷன்ஸ், கண்காட்சிகளுக்கு போகலாம். சர்வதேச கண்காட்சிகள் உலகம் பூரா நடந்துகிட்ருக்கு. ஒரு துறை சார்ந்த கண்காட்சிகள், ஒரு ஆட்டோமொபைல் எக்ஸ்போ, அது நீங்கள் சென்னையில் வந்து, மதுரையில் வந்து பார்க்குறத விட இதே ஆட்டோமொபைல் எக்ஸ்போ டெல்லியில் நடக்கிறப்ப, ஜெர்மனியில் நடக்கிறப்ப அப்படி போய் பார்த்தீங்கன்னா இன்னும் புதிய தொழில்நுட்பங்களை மிக வேகமாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரியான கண்காட்சிகளுக்கு நீங்கள் போகிற போது உங்கள் துறை சார்ந்த அறிவு வளரும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 3 மாத கோர்ஸ், ஒரு 6 மாத கோர்ஸ், அதாவது அப்கிரடேஷன் கோர்சஸ்ன்னு சொல்கிறோம். அந்த துறை சார்ந்த மென்பொருள்கள் பற்றியோ, அந்த துறை சார்ந்த புதிய விஷயங்கள் பற்றியோ போய் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும், அடுத்தவர்களுக்கும் பயிற்றுவிக்க முடியும். ஆக உங்கள் தொழிலில், உங்கள் வேலையில் நீங்கள் தொடர்ந்து நிலைத்து நிற்க வேண்டுமானால் அல்லது அடுத்தவர்களை விட முன்னேறி செல்ல வேண்டுமானால் நீங்கள் அவசியம் செய்ய வேண்டியது உங்களை அறிவாளிகளாக ஆக்கிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அறிவாளிங்கிறது கூட பெரிய சொல்லுங்கள், உங்களுடைய அறிவை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். குறித்து வச்சுக்கோங்க, ஓடுற நீருக்கு பேர் தான் நதி, தேங்குகிற நீருக்கு பேர் சாக்கடை. நீங்கள் சாக்கடையாக போக விரும்புகிறீர்களா, நதியாக இருக்க விரும்புகிறீர்களா? இந்த கேள்வியை நீங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். நதி மட்டுமே பிறரால் போற்றப்படும், சாக்கடை பிறரால் போற்றப்படாது. ஆக உங்கள் அறிவை வளர்த்து கொண்டே வந்தால் நிச்சயம் நீங்கள் உங்கள் பணியில் நிலைத்து நிற்க முடியும். நன்றி.
கடல் கடந்து வாழும் தமிழர்களுக்கு அண்ணா அவர்கள் சொன்னதையே நானும் சொல்கிறேன். உங்களுடைய சொந்த மண் தமிழ் மண்ணாக இருந்தாலும் எந்த மண்ணில் வாழ்கிறீர்களோ அந்த மண்ணை சொந்த மண்ணாக கருத வேண்டும் என்று அண்ணா சொன்னார். அதைத்தான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன்.